ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த வீடியோ நம்ம விஷயம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாகவே வந்து சோஷியல் மீடியாவில் அண்ட் யூடியூப்பில் நிறைய இடங்களில் அண்ட் நியூஸ் சேனல்ஸில் கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேரும் வந்து பிரிய போகிறாங்க, டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து ஒரு 2 நாளில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க சைடுலேருந்தே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வழக்கம் போல் எப்பயுமே வந்து இதுவும் வந்து ஒரு ரூமர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு செம ஷாக்கிங்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு யார் சைடில் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேருமே ஒரே டைமில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2013 வருஷம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ 11 வருஷம் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப யோசித்ததுக்கப்புறம் நானும் ஜிவி பிரகாஷும், அதாவது சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் வந்து தனித்தனியாக வாழ டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ 11 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட மென்டல் பீஸ்க்காகவும் எங்களோட பெட்டர்மெண்ட்காகவும் தான் இந்த ஒரு டிசிஷன் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்கோம் தனித்தனியாக வாழ்கிறதுக்காக. ஸோ நாங்கள் வந்து மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் வந்து ப்ளீஸ் எங்களோட இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஒரு டிசிஷனை ரொம்ப யோசித்து தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டைமில் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 11 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தையும் வந்து இருக்குது. ஸோ அன்வி அப்படிங்கிற ஒரு டாட்டர் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ 2020 வந்து பிறந்திருந்தாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து பயங்கரமாக மூவிஸில் பிஸியாக இருக்காங்க, அவங்களும் சிங்கிங்கில் பிஸியாக இருக்காங்க. பட் இப்போ அவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் வந்து பிரியறதை வந்து பார்க்க முடியுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி. ஸோ இதுதான் இப்போது வந்து நியூஸாக வந்து வெளியானது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.